அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எங்க சேனல்ல கொடுக்குற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்களும் உங்களால பார்க்க முடியும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாப்பி நியூஸ்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஊழியர்கள் கூட்டுறவு சங்கங்கள்ல பணிபுரியறவங்க இன்னும் தற்காலிக ஊழியர்களா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு இந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட ஒரு ஹாப்பி நியூஸ்னு சொல்லலாம். அவங்க வீட்டுல கேக் வெட்டி கொண்டாடலாம், அது மாதிரியான ஒரு நியூஸ் கொடுத்திருக்காங்க சென்னை ஹைகோர்ட். அதுவும் பாத்தீங்கன்னா இதுக்கான பணி நிரந்தர ஆணையை இன்னொரு 8 வாரங்கள், அதாவது 2 மாசத்துக்குள்ள கொடுத்தாகணும் அப்படின்ட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ஹாப்பி நியூஸ் ஃபார் இந்த தமிழக கூட்டுறவு சங்க ஊழியர்கள். அதை பத்தின விவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கிளியரா புரியும். உங்க ஊர்ல இருக்கிற தமிழக கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம விவரத்தை பார்க்கலாம். அதாவது கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளார். வழக்கு தொடர்ந்த ஊழியர்கள் மற்றும் வழக்கு தொடராத ஊழியர்களுக்கும் பணி நிரந்தர உத்தரவு செல்லும் எனவும் 8 வாரங்களில் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாசத்துல பர்மனன்ட் ஜாப் ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரேஷன் கடையில் டெம்பரரி ஊழியர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனன்ட் ஜாப் ஆர்டர் கொடுக்க போறாங்க. இது கிட்டத்தட்ட ஹாப்பி நியூஸ் ஃபார் அவங்களுக்கு. இது மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு. இந்த நியூஸ் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த ஹாப்பி நியூஸை எல்லாருக்கும் செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வேற ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.